திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். திருச்சிற்றம்பலம். திருமங்களக்குடி. இத்திருமங்களக்குடி திருத்தலத்தில் அருள்பாலிக்கும் இறைவனின் திருநாமம் பிராணவரதேஸ்வரர். அம்பாளின் திருநாமம் மங்களநாயகி. இத்திருத்தலத்தில் வழிபட்ட காளி, சூரியன், திருமால், பிரம்மன், அகத்தியோர் முதலியோர். இத்திருத்தலத்தில் முதலாம் குலோத்துங்கன் காலத்தில் மந்திரி ஒருவன் மன்னரின் வரிப்பணத்தை கொண்டு திருமங்களக்குடியில் அருள்மிகு பிராணவரதேஸ்வரருக்கு கோயில் கட்டினான். அதை அறிந்த மன்னன் சினமுற்று மந்திரியை சிரச்சேதம் செய்ய உத்தரவிட்டான். மந்திரியின் மனைவி இத்தலத்தின் மங்களாம்பிகையிடம் தனக்கு மாங்கல்ய காப்பு தருமாறு நெஞ்சுருகி வேண்டினாள். மந்திரி அரசனிடம் தான் சிரச்சேதம் செய்யப்பட்ட பின் தனது உடலை திருமங்களக்குடியில் அடக்கம் செய்யுமாறு வேண்டினான். மன்னன் உத்தரவு நிறைவேற்றப்பட்டு மந்திரியின் உயிரற்ற உடலை எடுத்து வரும்போது திருமங்களக்குடியை அடைந்ததும் மங்களாம்பிகையின் அருளால் அவன் உயிர் பெற்றான். மங்களாம்பிகை மாங்கல்ய காப்பு தந்தருளி ஆட்கொண்டாள். அது முதல் தன்னை வழிபடுவதற்கும் மாங்கல்ய பலம் அருள்வதாக அம்பிகை அருளினாள் என்பது வரலாறு. மேலும் இத்திருத்தலத்தில் மங்கள விமானம், மங்கள விநாயகர், மங்களாம்பிகை, மங்கள தீர்த்தம், மங்களக்குடி என்னும் 5 மங்களங்கள் இணைந்துள்ள தொடர்பால் பஞ்ச மங்கள கஷேத்திரம் என்று புகழப்படுகிறது. இத்திருத்தலத்தில் திருமணத்தடை ஏற்படுகின்றவர்கள் இங்கு வந்து அம்பாளை வழிபட்டால் அவர்களுக்கு திருமணம் விரைவில் கைகூடும். மேலும் இத்திருத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய எம்பெருமான் நவக்கிரகங்களின் தோஷம் நீங்கிய சூரியனார் கோயிலில் வீற்றிருக்கக்கூடிய நவக்கிரகங்களுக்கு இங்குள்ள பிராணவரதேஸ்வரரே இறைவனாவார். ஆகவே திருமங்களக்குடியை வழிபட்ட பின்னரே சூரியனார் கோயில் சென்று வழிபட வேண்டும் என்பது மரபாக இருந்து வருகிறது. இத்திருத்தலத்தில் சிவலிங்க திருமேனி நீண்டு உயர்ந்த பானத்தில் உள்ளது. உடலில் வியாதி உள்ளவர்கள் இங்கு வந்து கார்த்திகை முதல் ஞாயிறு தொடங்கி 11 ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்குள்ள வெள்ளருக்கு இலையில் தயிர் சாதம் சுவாமிக்கு நிவேதனம் செய்து சாப்பிட்டு வந்தால் வியாதியிலிருந்து நீங்கப் பெறுவர் என்பது வரலாறு. இத்திருத்தலத்தில் திருஞான சம்பந்தர் மூர்த்தி அருளிய பதிகத்தில் ஒரு பாடலை பார்க்கலாம். மண்ணு சீர் மங்களக் குடிமன்னிய பின்னுவார் சடைப்பிஞகன் தன் பெயர் உண்ணுவாரும் உரைக்க வல்லார்களும் துண்ணுவார் நன்னெறி தொடர்வெய்தவே. நிலைபெற்ற புகழை உடைய திருமங்களக்குடியில் வீற்றிருக்கும் பின்னுதலுடைய நீண்ட சடையுடைய பிஞகன் திருநாமத்தை எண்ணுவோரும் அந்த 5 எழுத்து மந்திரத்தை சொல்வரும் நன்னெறி தொடர்பு எய்த துண்ணுவார் ஆவர். இறைவனுடைய 5 எழுத்து திருநாமத்தை எண்ணுவோரும்
ஐந்தெழுத்து திருநாமத்தை ஓதுவோரும் சிவஞான தொடர்பு பெறுவார் என்பதாகும். நாமும் திருமங்கலக்குடியில் வீற்றிருக்கக்கூடிய ஈசனை வணங்கி சிவஞான தொடர்பை பெறுவோம் என்று கூறி விடைபெறுகிறோம். திருச்சிற்றம்பலம்.